பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஆவி வருதுன்னு பார்த்தீங்கல்ல, இந்த அளவுக்கு தண்ணியை சூடாக எடுத்துக்கிட்டு இந்த டப்பில் சேர்த்துக்கிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும். அடுத்து இதில் சேர்க்க போகிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இப்போது ஏதாவது ஒரு ஷாம்பு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ₹1 ஷாம்பு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஷாம்பு பேக்கெட் இல்லைனாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கை எதுவும் போட வேண்டாம், ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இது போல் ஏதாவது ஒரு கரண்டி ஏதாவது வச்சு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எல்லா தலகாணி உரையும் இதில் போட்டு அப்படியே முக்கி வச்சுருங்க. நம்ம சாதாரணமாக சுடுதண்ணியில் போட்டு தலகாணி உரைய என்ன தான் ஊற வச்சு துவைச்சாலும் இந்த எண்ணெய் பிசுக்கு போகவே போகாது. இது போல் உப்பு, சோடா மாவு, இந்த ஷாம்பு இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடும். அதே போல் இந்த ஷாம்பு வந்து அந்த ஸ்மெல்லை வந்து போக்கும். ஒரு சிக்கு வாடை அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த சிக்கு வாடையை வந்து போக்கும்.